ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் ஸ்னேகா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு டிப்ளமா முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு வசதியானவங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. கையிருப்பில் ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால கணவர் பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறதுனால இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஜீவனாம்சம்னா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் சைடு. ஸோ அதனால் இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகள் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், நல்ல ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்க அப்பா அம்மா வீட்டில் வசிக்கிறதுனால வரக்கூடியவர் வீட்டோட மணமகனாக வந்தாலும் ஓகே, இல்லை அவருடைய போகிறதுனாலும் எனக்கு சம்மதம். அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்கன்னு கேட்டதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா ரம்யா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தருமபுரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்தமாக வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. இவங்களுடைய அம்மா விவசாயம் பார்க்குறாங்க. அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஸோ அவரும் விவசாயம் பார்த்துட்ருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே அதாவது கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், இவங்களுடைய ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் முறைப்படி விவாகரத்து பெற்றுட்டாங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்தவராக இருக்கணும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகையும் அது இல்லாமல் சிறுசனத்தெல்லாம் ஓரளவு நல்லாவே செய்வேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவரும் படித்து முடிச்சுட்டு திருமணமாகி செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ.